வணக்கம். ட்ரிபிள் ஏ கடமிலிருந்து ஜோதிட வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, சூரியனுடன் வெவ்வேறு 3 கிரகங்கள் இணைந்தால் என்ன பலன்கள். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பதிவுகள்லாம் வரிசையாக வரும். பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்த பயனெல்லாம் பிரபஞ்சம் அனுகிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். சூரியனுடன் வெவ்வேறு 3 கிரகங்கள் இணைந்தால் என்னென்ன பலன்கள், எப்படி கிடைக்கும், சிறப்பா சிறப்பில்லையா மோசமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சின்ன பதிவு தான். வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். நமது ஜனனகால ஜாதகத்தில் நவகிரகங்கள் அமைந்துள்ள அமைப்பை பொறுத்து நம் வாழ்க்கை அமையும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் மேலும் 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறுகிறார்கள், எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். சூரியன் பிளஸ் சந்திரன், செவ்வாய், புதன். இது சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த ஜாதக கலைகளில் தேர்ந்தவராக இருப்பார். இவரிடம் செல்வமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர இருக்கும். பொய் சொல்வது இவருக்கு கைவந்த கலை. துணிந்து பொய் சொல்வார். இருப்பதோடு அதிக அளவில் மௌனமாக அமைதியாக பேசக்கூடியவராகவும் இருப்பார். பலமும் பராக்கிரமும் படைத்தவராகவும் இருப்பார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இருப்பவங்க மொத்தத்தில் சிறப்பு. அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. சந்திரன், செவ்வாய், குரு சூரியனோட சேரும்போது மிக சிறப்பு. எப்படின்னு பாருங்க. அளவற்ற செல்வத்தை படைத்தவராக இருப்பார். அதோடு நல்ல குண நலன்களுடன் நல்ல அறிவும் கொண்டவராக இருப்பார். சன்மார்க்கம் முதலிய உண்மையை அறிந்தவர். புத்திர பேரு உடையவர். நல்ல குணமுடைய உத்தமியான பத்தினியை துணையாக கொண்டிருப்பார். ஆக சந்திரன், செவ்வாய், குரு சூரியனோடு சேரும்போது மிகச்சிறப்பு. அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். சூரியன் கூட சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் சேரும்பொழுது சிறப்பல்ல. ஏன் சிறப்பல்ல? மிக மோசமான அமைப்பு என்று சொல்கிறார்கள். அதாவது தன் முந்தைய 10 ஜென்மங்களில் எந்த ஒரு நன்மையையும் செய்யாதவன், விகட கவியை போல விகட வார்த்தைகளையும் பேசுவனாக, உடல் நல கோளாறு உடையவனாக, 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தான பாதிப்பால் சில காயங்கள் ஏற்படும். பாதிப்பால் வருத்தப்படும் நிலையும் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த அமைப்பு சிறப்பு அல்ல. அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி. இதுவும் சிறப்பல்ல. சற்று மோசமான அமைப்பு என்றே சொல்லலாம். தனது 10 ஜென்மங்களில் பெரிய நன்மைகள் ஏதும் செய்யாதவன், தன் வாழ்வில் பொருள் இல்லாமல் சரியாக பசியை போக்கிக் கொள்ள இயலாத நிலையுடன் அடிக்கடி கோபப்படும் நிலையும், கஷ்டமான சூழலில் தன் வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்களாக, உடல் ஆரோக்கியம் பெரியளவு இல்லாதவராகவும் இருப்பார். சனி, செவ்வாய், சூரியன், சந்திரன் கூட செவ்வாய், சனி சேர்ந்தவங்க. சூரியன், சந்திரன், புதன், குரு. சூரியன் மிக சிறப்பு. எப்படி? மிக சிறந்த அமைப்பாகும். அதாவது அரசருக்கு சமமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பாகும். அறிவுடையவனாக மதி நுட்பம் இருப்பதோடு செல்வங்களை பெற்றவராகவும் இருப்பார். பல்லக்கு, பஞ்சனை உள்ளிட்ட சகல சௌபாக்கியங்களுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார். இது மிக சிறப்பு. அடுத்து சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். சூரியன் கூட சந்திரன், புதன், சுக்கிரன் சேர்ந்தா அதுவும் மிக சிறப்பு. எப்படின்னா மிக நல்ல அமைப்பு. அதாவது தன் துணையுடன் மிக நீண்ட காலம் அன்பும் பிரியமும் கூடிய சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு உடையவர். இவர் ஆடல் பாடல்கள் என சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிப்பவர். மிக நல்ல வலிமை ஆரோக்கியத்துடன் கூடிய உடலை பெற்றிருப்பதோடு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய வல்லவர் இந்த சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இருக்கிறவங்க. அடுத்து சூரியன், சந்திரன், புதன், சனி. இவங்க சுமார் தான். எப்படின்னா சற்று சுமாரான அமைப்பு உடையவர்கள் தான். அதிக மது பழக்கம் கொண்டவராக, நல்ல வசீகரமும் பலமும் வலிமையும் நிறைந்தவராகவும் இருப்பார்கள். இந்த பலத்தை வியாபாரமாக செய்ய துணிந்தவர்கள். அவருடைய பலத்தை வியாபாரமாக ஆக்குவதற்கு செய்பவர்கள். அதிக ஆடை ஆபரணங்கள் உடையவனாக, சந்தோஷத்தை கொண்டவராகவும்,
பலரால் வரவேற்கக்கூடியவராகவும் இருப்பார். ஆனாலும் இவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சுமார் தான். அடுத்து சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன். சூரியன் கூட சந்திரன், குரு, சுக்கிரன் சேரும்போது மிகச்சிறப்பு. இது ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். அதாவது களத்திரகாரகன் சுக்கிரனின் அமைப்பால் சந்தோஷத்தையும் புத்திரர்களையும் அடைவார்கள். புத்திரர்களால் நிறைந்த செல்வத்தையும் தானியத்தையும் சேகரிப்பான். பூரண செல்வத்தை பெறுவார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் வாகனங்கள் அதிகம் சேர்க்கும் அமைப்பும் உடையவராகவும் இருப்பார். அடுத்து சூரியன், செவ்வாய், புதன், குரு. சூரியன் கூட செவ்வாய், புதன், குரு சேரும்போது இது சமமான அமைப்பு, அதாவது சுமார் தான், சற்று சமமான அமைப்பு தான். நல்ல சாமர்த்தியத்தை உடையவர்கள், மாற்று குல மக்கள் மீது ஆசையுடையவர்கள், பயங்கரவாதத்தையும் ஆயுத பழக்கங்களையும் கொண்டவர்கள், அறிவும் அழகும் செல்வமும் தன்னுள் அடக்கி ஆளக்கூடிய தீர்க்கதரிசியாக இருப்பார்கள். அடுத்து சூரியன் கூட செவ்வாய், புதன், சுக்கிரன். இதுவும் சுமாரான அமைப்பு, பரவாயில்லை எனும் அமைப்பு தான் இது. அதாவது தன் மனைவி மூலம் பல குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். கேள்வி கேட்டால் கோபப்படக்கூடிய அமைப்பு தான் இது. தனக்கென ஒரு பாதை இல்லாமல் அடிமைத்தன தொழிலை செய்யக்கூடியவர்கள், தன் வார்த்தைகளை சமயோஜிதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், மிகவும் ஆயுதங்களை பழகும் ஆற்றலும் சன்மானம் தன் பிழைப்பை ஓட்டக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். சுக்கிரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்ந்தவங்க. செவ்வாய், புதன், சனி எப்படி இருப்பார்கள்? செவ்வாய், புதன், சனி எப்படி இருப்பான்னு பார்த்தா மிக சுமாரான பலன்களை கொண்ட அமைப்பு தான். அதாவது திருட்டு உள்ளிட்ட மோசமான செயல்களும் இரத்த காயங்கள் பெறக்கூடிய தீய பாதையில் செல்பவனாகவும் தவறான செயல்களை செய்பவராகவும் இருப்பார். காகத்தை போன்ற பார்வையை உடையவர்கள், நல்ல ஆயுளும் ஆரோக்கியத்தையும் உடையவர்கள். யாரு? இந்த செவ்வாய், புதன், சனி அமைப்புள்ளவங்க. சூரியன் கூட செவ்வாய், குரு, சனி. செவ்வாய், குரு, சனி சேர்ந்தால் சுமாரான அமைப்பு தான். சுமாரான பலன்களை பெறுவார்கள். மனைவி, தொழில், வேலை போன்றவற்றில் வளமுடன் செயல்படுவார்கள். அற்ப சந்தோஷங்களுக்காக செயல்படுபவர்கள், செல்வத்தை சம்பாதிப்பவர்கள், தன்மார்க்க சித்தன், அதற்கான தன் ஆடை ஆபரணம் நிலங்களை பகையாளிக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷி. இவர்கள் குரு, சனி. இந்த மாதிரி செவ்வாய், குரு, சனி தனிப்பட்ட வாழ்க்கையில் சுமார் தான். அடுத்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி மனைவியின் மூலம் முன்னேற்றம் அடைபவர்கள், வெளிநாடு வெளியூர் செல்ல விருப்பமும் வெளி ஜனங்கள் மீது ஆசை உடையவராகவும் இருப்பார்கள். மற்றவரின் தர்ம செயல்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள், நல்ல ஆயுள் உடையவர்கள். அடுத்து சூரியன், புதன், குரு, சுக்கிரன். சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களோட சூரியன் சேரும்போது சிறப்பல்ல, மிக மோசமான அமைப்பு எனலாம். பெண்கள் சுகத்தை தேடி அலைபவர்கள், பல தாரங்களை அடைய நினைப்பவர்கள், தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நன்றாக கவனித்து ஜாக்கிரதையாக செய்யக்கூடியவர்கள், எதிலும் எச்சரிக்கையாகவும் நன்கு ஆலோசித்து செயல்படுவர்களாகவும் இருப்பார்கள். இப்பட்ட வாழ்க்கையில் இந்த அமைப்பு இருந்தால் சிறப்பு அல்ல. தங்களுடைய ஜாதகங்களில் தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய நண்பர்கள் ஜாதகங்களில் சூரியனுடன் இந்த மாதிரி எந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தாம் இருக்கிறோமா என்பதை பாருங்கள். தங்களுடைய வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.